பால்ராஜ், நாச்சியாரம்மா, போனை அங்க வச்சுட்டேன். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல. கலெக்டருக்கு உன்னை சம்பந்தம் பேசியிருக்கேன். சீக்கிரத்திலேயே உனக்கு கல்யாணம். நான் பால்ராஜ் லவ் பண்றேன். அன்னைக்கு கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு அம்மா ஓ இஷ்டம்னு சொன்னேன். அப்ப அவ மேல எனக்கு லவ் இல்லம்மா, முந்தா நேத்து தான் காதல் வந்துச்சு. முந்தா நேத்து வந்தா நாளைக்கு போயிடும். மறந்து போற காதல் இல்லம்மா. சரி, அவங்கிட்ட சொல்றேன், அவனே மறந்துடுவான். அவன் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். மனசு கொடுத்துட்டேம்மா. நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவனை எதை பாத்திரி காதலிக்கிற? அவன் ஒரு உதவாக்கற. இந்த ஊர்க்காரங்களை கேளு. அவ்வளோ எதுக்கு? அவங்க அம்மா அப்பா கிட்ட கேளு. தாசண்ணா, உள்ள வாங்க. என்னாச்சு தாசண்ணா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வீட்டுக்கு விருந்தாளியா வான்னு சொன்னா வீடே எண்டுன்னு சொன்ன மாதிரி இருக்கு இவன் பண்ண வேலை. என்னடா? உள்ள வாங்க. என்னடா இங்க என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? இவங்க பாக்குறத பார்த்தா நாச்சியாரம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. தம்பி எழுந்துடா. டேய் பால்ராஜ், எந்திரி. பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்லம்மா. உட்காருங்க உட்காருங்க. தாகத்துக்கு ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம்மா. எங்களை எதுக்கு வர சொன்னீங்கம்மா? பாரு சிவா, ஒரு காலத்துல எங்க அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்தேன். இந்த ஊரை நல்லா பாத்துக்குவேன்னு. வாக்கு தவறல. வாக்கு தவற சொன்னதுக்கு கல்யாணம் பண்ணவனையே விட்டுட்டு வந்தேன். ஆனா வாக்கு தவறல. இன்னைக்கு என் பொண்ணு வார்த்தையை நம்பி ஒருத்தர்கிட்ட சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப அந்த வாக்கை என்ன மீற சொல்றியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. சின்ன வயசுல சேர்ந்து விளையாடினப்போ குழந்தைங்க தானேன்னு விட்டுட்டேன். காலேஜ்ல சேர்ந்து சுத்தும் போது சரி ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு விட்டுட்டேன். அவ்வளோ ஏன், என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கும் போதும் என் கண்ணுக்கு தப்பாவே அது தெரியல. ஆனா என் வீட்லயே என் பொண்ண என் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னா அது எனக்கு சரியா படுமா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? இவன் சின்ன பையனா இருக்கும்போது என்கிட்ட பொம்மை கேட்டான், கொடுத்தேன். இன்னைக்கு என்னோட பொண்ணையே கேக்குறான், கொடுக்கட்டுமா? பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் ஊரு பிரச்சனை இல்ல, இந்த நாச்சியார் அம்மாவோட வீட்டு பிரச்சனை. ஐயோ 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 ஐயோ, ஏண்டா என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்து தொலைலாண்டா, சாவு. ஏண்டா இப்படி ஒரு வேலையை பார்த்த? நிறுத்து. ஏண்டா? இந்த ஊர்ல உன் பையன் நிறைய தப்பு பண்ணிருக்கான், கண்டும் காணாம விட்டுட்டேன். ஆனா இப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய துரத்துற மாதிரி ஏன் வீட்லயே கை வச்சுட்டான். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோமா? ஆமாமா, நாங்க போயிடுறோமா. வாடா பல்ராஜ். அம்மா ஓடா, நடடா. என்ன விடுங்க. எங்க போணுங்கறீங்க?
பிறந்து வளர்ந்த ஊரு. வாழ்ந்தாலும் இங்கதான் வாழணும், செத்தாலும் இங்கதான் சாகணும். எங்க போகணும், எதுக்கு போகணும்? தப்பு பண்ணதுக்காக. தப்பு பண்ணதுக்காகவா? மகாலட்சுமி, நீயும் துணியை பேக் பண்ணு, நீ வரணும், வா போலாம். ஐயோ, என்னடா சொல்ற? மகாலட்சுமி மதுக்குடா வரணும். லவ் பண்ணிருக்கேன். நானும் தப்பு பண்ணிருக்கேன். அம்மா, இங்க நடக்கிறது காதல பத்தியோ தப்ப பத்தியோ கிடையாது. அம்மா கொடுத்த வாக்கு பத்தி தான். வாக்கா வாக்கு, பொல்லாத வாக்கு. எங்க அப்பாக்கு நானும் சின்ன வயசுல வாக்கு கொடுத்திருக்கேன். 10th கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு. ஆனா இல்லையே. என்னடா பேசிட்டு இருக்க? நீ இருமா. எங்க தாத்தாவும் தான் வாக்கு கொடுத்தாரு, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருப்பேன்னு. இருக்காரா? இல்லையே. வாக்கும் போயிடுச்சு, தாத்தாவும் போயிட்டாரு. டேய், நீ கொடுத்த வாக்கும் நாச்சியார் அம்மா கொடுத்த வாக்கும் ரெண்டும் ஒன்னாயிடுமாடா? அப்படின்னா நாச்சியார் அம்மா கொடுத்தா அது வாக்கு, நான் கொடுத்தா சாக்கா? போயா போய் வேலையை பாரு. ஏய், அம்மா, என்னடா சின்னவங்க பெரியவங்கன்னு கூட இல்லாம என்ன பேச்சு? இந்த ஊர் தலைவரா சொல்றேன், போங்க இந்த ஊரை விட்டு. தலைவரா? எதுக்கு தலைவரு? யாருக்கு தலைவரு? நீங்க என்ன ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களா? மா, நீ ஓட்டு போட்டியா என்ன? பேசாம வா, இருடா. நீ ஓட்டு போட்டியா? இதோ கூடவே சுத்திட்டு இருக்கியே, நீ ஓட்டு போட்டியா? இவ்ளோ எதுக்கு? உங்க ஓட்ட நீங்க போட்டீங்களா? ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து நாச்சியார் அம்மாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஹலோ, ஊரெல்லாம் சேர்ந்து இல்ல, உங்களை மாதிரி 4 பெரிய மனுஷங்க சேர்ந்து முடிவெடுத்தது, அவ்வளவுதான். ஓட்டு வாங்கி ஜெயிச்சாதான் தலைவர். அப்ப எப்பவோ எங்க தாத்தா காலத்துல உங்களுக்கு சொத்து அதிகமா இருக்குன்னு எங்க தாத்தா உங்க தாத்தாவை தலைவர் ஆக்கிட்டு செத்து போயிட்டாரு. உங்க தாத்தா உங்க அப்பா கொடுத்தாரு, உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தாரு. இதுல என்ன பெருமை இருக்கு? எங்க தாத்தா பாபரா இருந்தா நானும் அக்பரா இருப்பேன், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன சொல்றடா? ஓட்டு போட்டாதான் நான் ஜெயிப்பேன்னு சொல்றியா? யாரா இருந்தாலும் போட்டி வச்சுதானே தெரிஞ்சுக்க முடியும். நாச்சியார் அம்மாவுக்கு எதிரா எவன்டா நிப்பான்? யாரோ எதுக்கு? நானே நிக்கிறேன். டேய், என்னடா நீ எனக்கு எதிரா நின்னு என்னையே ஜெயிக்க போறியா? தெரியல, ஜெயிச்சாலும் ஜெயிப்பேன். ஆ, சரிடா, தலைவரா நில்லு. இந்த ஊரு ஜனங்க ஓட்டு போட்டா தலைவரா ஜெயிச்சிரு. அப்போ என் பொண்ண உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்றேன். என்னடி ஆனா நீ தோத்துட்டா என் பொண்ணையும் இந்த ஊரையும் விட்டு நீ ஓடி போயிடு. என்னடா பயமா இருக்கா உனக்கு? என் தைரியம் உங்க பின்னாடிதான் இருக்கு. சேலஞ்ச்.